மக்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பார்வை யூடியூப் சேனல் கார்த்திகேயனின் அன்பான பணிவிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல்ல அரசியல் மாற்றம், சமூக சீர்திருத்தம் அப்படின்ற 2 விஷயத்தை தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். இப்ப இந்த வீடியோல நம்ம பேச போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக சீர்திருத்தத்தை பத்தி பேசுறோம். சமூக சீர்திருத்தத்துல நம்ம முதல் விஷயமா ஒண்ணு எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகும் இளைஞர்கள் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்காகவும் இந்த டாபிக்கை நம்ம எடுத்திருக்கோம். போதை வஸ்துக்கு எப்படி அடிமையாகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எடுத்த உடனே எல்லாருமே போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறது கிடையாது. எடுத்த உடனே போதை வஸ்துகளுக்கு போய் நான் மது குடிக்கிறேன், அந்த போதை கஞ்சா இது பண்றேன் அப்படின்னு யாருமே எடுத்த உடனே போறது கிடையாது. ஆரம்ப கட்டத்துல அவங்களோட முதல் கெட்ட பழக்கம் எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா, புகைப்பிடித்தல தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க நார்மலா ஒரு அந்த வயசு பருவத்துல ஆசையின் காரணமாக புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது அந்த புகைப்பிடிக்கும் போது ஏற்படுகின்ற பழக்க வழக்கங்கள்ல தான் அடுத்தடுத்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறார்கள். இது நல்லா இன்னைக்கு உள்ள போதை வஸ்துக்கள் அடிமையானவர்கள் எல்லாத்துட்டையும் நம்ம ஆராய்ச்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே ஆரம்பத்துல ஆசைக்காக புகைப்பிடிப்பதை ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு போதை வஸ்துக்களாக அனுபவித்து தன் வாழ்க்கையிலே அதுல போக்கிக்கிறாங்க. ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உடல் பாதைகளாலேயோ இல்ல தன்னோட மனக்கட்டுப்பாடுனாலேயோ அந்த போதை வஸ்துக்கள் வெளியே வந்துடுறாங்க. நம்ம அந்த போதை வஸ்துல வெளியே வந்தவங்களை பத்தி நம்ம பேசல, போதைக்கு அடிமையாக இருக்காங்கல்ல அவங்கள பத்தி பேசணும். அப்ப போதைக்கு அடிமையானதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா புகைப்பிடித்தல் தான். அப்ப புகைப்பிடித்தல் ஆரம்பிக்கிறது தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல போய் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு சவக்குழிக்குள்ள வாழ்க்கைன்ற ஒரு இதை பத்தி ஒண்ணுமே நம்ம என்ன செய்யறோம் என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம அப்படியே வாழ்க்கையவே தொலைக்கிற இதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குது இந்த போதை வஸ்துகள். அப்ப ஒரு மனிதன் ஆரம்பத்துல அவன் ஆரம்பிக்கிற முதல் கெட்ட பழக்கம் புகைப்பிடித்தல். இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப போதை வஸ்துகள்ல மக்களை விழிப்புணர்வு படுத்தினா மட்டும் போதுமா? போதாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு அரசாங்கம் எதன் மூலியமாக வாலிபர்கள் கெட்டு போறாங்க, இளைஞர்கள் கெட்டு போறாங்க, மனிதர்கள் கெட்டு போறாங்க அப்படின்னா அந்த கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் அரசாங்கம் தடை பண்ண மாட்டேது. புகைப்பிடிப்பதுல இருந்துதான் ஒரு மனிதனுக்கு முதல் கெட்ட பழக்கம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்றோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப ஏன் அரசாங்கம் இந்த புகைப்பிடித்தலை தடை பண்ண மாட்டேங்குது? பாக்கெட்ல மட்டும் போட்டா போதுமா? புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு போட்டா போதுமா? அதை தடை பண்ண வேண்டாமா? அப்ப அரசாங்கம் இந்த புகை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு நடந்தாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்ப இந்த அரசாங்கம் எதை நோக்கி போகுது? நான் சொல்றது மக்களுக்காக நல விரும்பியா இருக்கிற அரசாங்கம் முதல் எடுத்துமே செய்ய வேண்டியது இந்த புகையிலையை நிப்பாட்டணும். சிகரெட்டை தான் முதல் நிப்பாட்டணும். எவ்வளவுக்கு சீக்கிரம் சிகரெட்டை நிப்பாட்டுறீங்களோ, சிகரெட்டுக்கு தடை விதிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களை சீக்கிரம் நம்ம
மது போதைகள் கடுமையாகவும் போதைகள் கடுமையாகவும் இன்னும் கூடிய இன்னும் ஏகப்பட்ட போதைகள் இருக்கு. என்னமோ பெத்தமன்றாங்க அப்படின்றாங்க. அப்படின்னெல்லாம் மிஞ்சி இப்போ பெத்தமின் ஊசி அது இதுன்னு ஏகப்பட்ட போதை வஸ்துக்களை சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஆரம்ப கட்டம் என்ன? புகைப்பிடித்தல் தான். ஏன் அரசாங்கம் இந்த புகைப்பிடித்தல நிப்பாட்ட மாட்டாங்க? தயவு கூர்ந்து கேட்கிறேன். இன்று வந்த புதிய அரசாங்கமே இந்த புகைப்படுத்துதலை அடியோடு அந்த அந்த தைரியமான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் என்று இந்த சிறிய நம்புகிறேன். அதனால அரசாங்கத்துக்கு வருமானம் என்ன என்ன பிரயோஜனம்? மக்களை அனுபவா கொள்ளுகின்ற ஒரு விஷயத்திலிருந்து வருமானம் அதை மக்களுக்கே செய்யணும் அப்படின்றதுல என்ன சாத்தியக்கூறு இருக்கு அரசாங்கத்துக்கு? ஏன் இதை நீங்க தடை பண்ண மாட்டோம்ன்றீங்க? ஒரு காலத்துல அம்மா அவர்கள் பொது வழிகளில் புகைப்பிடிப்பதை தடை பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்ச நாள் உள்ள ஒரு இதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லா பொது வழிகளிலும் எல்லா பொது இடங்களிலும் புகைப்பிடிப்பது அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஒண்ணு வேணாங்க, ஒவ்வொரு டீ கடையிலையுமே பாருங்க எவ்வளவு புகைப்பிடிச்சு புகையை தள்ளி தள்ளி புகையை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. டீயை குடிச்சிட்டு புகையை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. டீ கடைக்காரவங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டீ வியாபாரம் பண்ணோம், வடை வியாபாரம் பண்ணோம்னா சீரட்டுன்னு ஒன்று விற்றாதான் அவங்களால டீ வியாபாரமோ வடை வியாபாரமோ பண்ண முடியும். அதனால நம்ம அவங்கள சொல்ல முடியாது. குறை எங்க இருக்கிறது? அரசாங்கத்திடமே இருக்கிறது. அரசாங்கம் என்று இந்த சிகரெட் என்ற ஒரு பொருளை தடை பண்ணுகிறதோ அன்னையில இருந்துதான் மது போதைகளிலிருந்தும் போதை வத்துகளிலிருந்தும் மனிதர்களை மீட்டெடுக்க முடியும். எந்த அரசாங்கம் இதை துணிவோடு செய்கிறதோ அந்த அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். இந்த அடியனின் கையில் அந்த அதிகாரம் இருந்தால் முதல் இதை புகைப்பிடிப்பதை தான் புகை விற்பதைத்தான் தடை செய்வேன். இந்த சிகரெட்டை தான் முதல் தடை செய்வேன். அதுக்கப்புறம் மது அறவே இருக்கக்கூடாது. மது விற்பனையும் தடை செய்வேன். இந்த அரசாங்கம் திடமுள்ள அரசாங்கம் இருந்தால் மக்கள் மீது அக்கறையுள்ள அரசாங்கம் இருந்தால் முதலில் புகை சிகரெட் விற்பதை தடை செய்யுங்கள். சிகரெட் விற்பதை தடை செய்வது மட்டுமல்லாமல் அதை அறவோடு ஒழித்து விடுங்கள். எந்த கம்பெனிக்கும் உரிமை கொடுக்காதீங்க. தமிழ்நாட்டுல சிகரெட்ன்றதே இருக்கக்கூடாது. சிகரெட்டுக்கு தடை விதிங்க. மதுக்கடைகள் அரசாங்கம் எடுத்து நடத்தும் மதுக்கடைகளை அடியோடு மூடுங்க. இதை ரெண்டை செஞ்சாலே போதை வஸ்துகளில் நம்ம குறைச்சிடலாம், ஒழிச்சிடலாம். அதை விட்டுட்டு இளைஞர்கள் மத்தியில போய் போதை வஸ்துகள் விடுப்பனை கொடுத்து என்ன ஆக போகுது? போதையே நம்ம விற்கிறோம், நம்ம அரசாங்கம் விற்கிறோம். வித்துப்புட்டு போய் மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணாங்க. என்னங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையாங்க இருக்கு. இது நியாயமே கிடையாதுங்க. இதுதாங்க சமூக சீர்திருத்தத்தில் முதலடி. இந்த பேச்சை கேட்கும் அனைவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள். மீண்டும் ஒருமுறை சனிப்பார்வை யூடியூப் சேனலில் கார்த்திகேயனின் உலகங்கள மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.